ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சிவபக்தியே உருவெடுத்தாற் போல் விளங்கிய மாதரசி செம்பியன் தேவி தொடர்ந்து கூறினார். மகனே, உன் தந்தை கண்டராதித்த தேவர் சிம்மாசனம் ஏறிய போது சோழராஜ்யத்தில் ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. உன் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தியின் பெருமையை நீ அறிந்திருக்கிறாய். அவருடைய ஆட்சி காலத்தில் சோழராஜ்யம் தெற்கே ஈழநாடு வரையிலும் வடக்கே கிருஷ்ணை நதி வரையிலும் பரவியது. ஆனால் அவருடைய அந்திம காலத்தில் ராஜ்யத்துக்கும் ராஜகுலத்துக்கும் பல விபத்துகள் ஏற்பட்டன. ராவணேஸ்வரனுடைய மூலபல சைன்யத்தைப் போல இரட்டை மண்டலத்துப் படைகள் படையெடுத்து வந்தன. பராந்தக சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் ஒப்புவமையில்லாத வீராதி வீரரும் உன் பெரிய தகப்பனாருமான ராஜாதித்த தேவர் இரட்டை மண்டலத்து மாபெரும் சைன்யத்தை எதிர்க்க புறப்பட்டார். வடக்கே தக்கோலம் என்னும் இடத்தில் குருக்ஷேத்திர யுத்தத்தை போன்ற மாபெரும் போர் நடந்தது. லட்சக்கணக்கான வீரர்கள் மாண்டார்கள். இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இரட்டை மண்டலத்தாரின் சைன்யம் சிதறி ஓடியது. ஆனால் அந்த போரில் ராஜாதித்த தேவர் பலியாகிவிட்டார். உன்னுடைய சித்தப்பா அரிஞ்சயத்தேவரும் அந்த போரில் ஈடுபட்டு படுகாயம் அடைந்தார். ஆனால் அவரை பற்றி யாதொரு விவரமும் அப்போது தெரியவில்லை. அரிஞ்சயத்தேவரின் மூத்த புதல்வர் சுந்தர சோழர் சின்னஞ்சிறு பிராயத்து பிள்ளை. ஈழத்து போருக்குச் சென்றிருந்தார். அவரை பற்றியும் செய்தி கிட்டவில்லை. ராஜகுலத்தில் பிறந்து அந்தச் சமயம் தஞ்சை அரண்மனையில் பராந்தக சக்கரவர்த்தியின் அருகில் இருந்தவர் உன் தந்தைதான். ஆனால் உன் தந்தையோ இளம் பிராயத்திலேயே ராஜ்ய விவகாரங்களை வெறுத்து சிவபெருமானிடம் மனத்தை செலுத்தி வந்தவர். அவருக்கு யுத்தம் என்றால் பிடிப்பதில்லை. மன்னர்களின் மண்ணாசை காரணமாக மக்கள் போரிட்டு மடிவானேன் என்று அவர் வருந்தினார். தந்தையிடமும் சகோதரர்களிடமும் அதை குறித்து வாதித்தார். சிவஞானச் செல்வர்களான பெரியோர்களின் சகவாசத்திலும் புண்ணிய ஸ்தல யாத்திரையிலும் ஆலய வழிபாட்டிலும் காலத்தை செலவிட்டார். வாழ்வேல் முதலிய ஆயுதங்களை கையினால் தொடவும் அவர் விரும்பவில்லை. யுத்த தந்திரங்களிலும் போர் முறைகளிலும் அவர் பயிற்சி பெறவில்லை. பொய்யும் புனை சுருட்டும் வஞ்சகமும் வேஷம் சூழ்ச்சிகளும் மறுசூழ்ச்சிகளும் கொலை முதலிய பாவங்களும் நிறைந்தது ராஜரீகம் என்று அவர் நம்பினார். திருடன் பிறர் பொருளை திருடுவதற்கும் ஒரு நாட்டு அரசன் இன்னொரு நாட்டை கவர்வதற்கும் என்ன வித்தியாசம் என்று அவர் கேட்டார். மகனே, விதிவசத்தால் அப்படிப்பட்ட கொள்கையுடைய உன் தந்தை இந்த சோழ நாட்டின் பாரத்தை வகிக்கும்படியாக நேர்ந்து விட்டது. பராந்தக சக்கரவர்த்தி ராஜ்யத்துக்கு நேர்ந்த பல விபத்துக்களினாலும் ராஜாதித்தரின் மரணத்தினாலும் மனம் நொந்து மரணத்தை எதிர்பார்த்திருக்கும் வேளையில் உன் தந்தையை அழைத்து ராஜ்யபாரத்தை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். உன் தந்தை மரணத் தருவாயிலிருந்த உன் பாட்டனாரின் மனத்தை மேலும் புண்படுத்த விரும்பாமல் ஒப்புக்கொண்டார். உன் தந்தையை எனக்கு முன்னால் மணந்திருந்த பாக்யவதியான வீர நாராயணி தேவி அதற்கு முன்னரே சிவபதம் அடைந்து விட்டார். நானோ அப்போது உன் தந்தையை பார்த்ததே இல்லை. ஆகையால் உன் தந்தையின் காலத்துக்கு பிற்பாடு
சோழர் மகாராஜ்யம் என்ன ஆவது என்ற கவலை உன் பாட்டனாருக்கு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அந்தச் சமயத்தில் உன் சிறிய தந்தையின் குமாரரை தேடுவதற்காக ஈழத்திற்கு போனவர்கள் அங்கே ஒரு தீவிலிருந்த சுந்தர சோழரை கண்டுபிடித்து அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள். பராந்தக சக்கரவர்த்தி சுந்தர சோழரிடம் அளவில்லாத பிரியம் வைத்திருந்தார். குழந்தையாயிருந்த நாளிலிருந்து மடியில் வைத்து தாலாட்டி பாராட்டி வளர்த்து வந்தார். பெரியோர்கள் பலர் சுந்தர சோழரின் மூலமாக சோழகுலம் மகோன்னதம் அடையப் போகிறது என்று சொல்லியிருந்தார்கள். இத்தகைய காரணங்களினால் உன் பாட்டனாருக்கு சுந்தர சோழர் மீது அபாரமான பிரேமை. ஆகையால் உன் தந்தை சிம்மாசனம் ஏறும்போது சுந்தர சோழருக்கு இளவரசு பட்டம் கட்டிவிட வேண்டும் என்றும் அவருடைய சந்ததிகள்தான் சோழ நாட்டை ஆண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு சிவபதம் அடைந்தார். இந்த விவரங்களையெல்லாம் உன் தந்தை என்னிடம் கூறினார். பராந்தக சக்கரவர்த்தி மரணத் தருவாயில் வெளியிட்ட விருப்பத்தை நிறைவேற்ற அவர் உறுதி கொண்டிருந்தார். சுந்தர சோழரும் அவருடைய சந்ததியாரும் பட்டத்துக்கு வருவதில் எவ்வித இடையூறும் நேரிடக்கூடாதென்று எண்ணினார். உன் தந்தைக்கு ராஜ்யமாளும் ஆசை இல்லை. ராஜரீக காரியங்களில் பற்றுதலும் இல்லை. அவர் புண்ணிய புருஷர். அவருடைய உள்ளம் சதா சர்வகாலமும் நடராஜ பெருமானின் இடையடி தாமரைகளில் சஞ்சரித்து கொண்டிருந்தது. ஆகவே தமது தம்பியாகிய அரிஞ்சயரிடமும் அவருடைய புதல்வர் சுந்தர சோழரிடமும் ராஜ்ய காரியங்கள் முழுவதையும் ஒப்படைத்திருந்தார். தாம் சிவபெருமானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தார். முன்னமே சொன்னேனே, அதுபோல் அவருக்கு மறுபடியும் மணம் செய்து கொள்ளும் எண்ணமே இருக்கவில்லை. ஆனால் அவருடைய மன உறுதியை கலைக்க நான் ஒருத்தி வந்து சேர்ந்தேன். நானும் சிவபக்தியில் ஈடுபட்ட பிச்சி என்று அறிந்ததனாலேயே அவர் என் மீது பிரியங்கொண்டு என்னை திருமணம் புரிந்தார். அவரை பதியாக அடைந்த நான் பாக்கியசாலி. எத்தனையோ ஜன்மங்களில் அவரை அடைய நான் தவம் செய்திருக்க வேண்டும். அவரை தந்தையாக பெற்ற நீயும் பாக்கியசாலி. இந்த உலகில் இறைவனை கண்ணார கண்டு மகிழ்ந்த மகான்கள் வெகு சிலர்தான். சிவபெருமான் ரிஷபாரூடராய் வந்து உன் தந்தைக்கு காட்சி தந்து அவரை இம்மண்ணுலகிலிருந்து அழைத்து போனார். நான் இப்போது உன்னை என் ஊனக் கண்களால் பார்ப்பது போல உன் தந்தை பரமசிவனை தரிசித்தார். அப்படிப்பட்ட புண்ணிய புருஷருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நானும் நீயும் கடமைப்பட்டவர்கள். அன்னை இவ்விதம் கூறி நிறுத்திய போது கேட்டுக்கொண்டிருந்த மகனுடைய உடல் பதறிக்கொண்டிருந்தது. அவனுடைய உள்ளம் கொதித்துக் கொண்டிருந்தது. அது எப்படி தாயே? என் தந்தை என்னிடம் ஒன்றும் தெரிவிக்கவில்லையே. நான் என்ன கடமைப்பட்டிருக்கிறேன்? எந்த விதத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றான் மதுராந்தகன். மகனே கேள். உன் தந்தை சிவபெருமானுடைய பாதமலர்களை அடைந்தபோது நீ சின்னஞ்சிறு பிள்ளை. ஆகையால் உன்னிடம் அவர் ஒன்றும் தெரியப்படுத்த முடியவில்லை. ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டு போனார். நாங்கள் மனம் புரிந்த புதிதில் மக்கள் பேற்றை விரும்புவதில்லை என்று முடிவு செய்திருந்தோம். ஆனால் பேதையாகிய என்னால் அந்த மன உறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. கன்னிப் பருவத்தில் சிவபெருமானிடம் நான் கொண்டிருந்த பக்தி உன் தந்தையிடம் கொண்டிருந்த பிரேமையாக மாறியது. நாளடைவில் என் கையில் ஏந்தி மார்போடு அணைத்து மடியில் வைத்து தாலாட்டி பாராட்டி கொஞ்சுவதற்கு குழந்தை வேண்டும் என்று என் இருதயம் தாபம் கொண்டது. மற்ற பெண்களின் கையிலும் மடியிலும் குழந்தையைக் கண்டால் என் உடம்பெல்லாம் துடித்து உள்ளம் பற்றி எரிந்தது. குழந்தை பருவத்தில் என்னை ஆட்கொண்ட இறைவனிடம் வரம் கோரினேன். இறைவனும் இந்த பேதையின் கோரிக்கையை நிறைவேற்றினார். உன்னை எனக்கு அளித்தார். ஒரு பக்கத்தில் உன்னை பெற்றதினால் நான் உள்ளமும் உடலும் பூரித்தேன். மற்றொரு பக்கத்தில் உன் தந்தையின்
கோபத்துக்கு ஆளாகிவிட்டேனோ என பயந்தேன். அந்த மகாபுருஷர் என் மீது கோபிக்கவில்லை. ஆனால் அவருடைய வாக்கை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை மட்டும் என் மீது சுமத்திவிட்டு போனார். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். திருநாரையூர் இளம் நம்பின்னு செம்பியன் மாதேவி பக்தி பூரிப்புடன் குறிப்பிட்ட அந்த சிறு பிள்ளை பெரிய பீடத்துல நடுநாயகமா அமர்ந்திருந்தது மதுராந்தக தேவருக்கு எரிச்சலை மூட்டி இருந்தத கவனிச்சோம். தாயாரின் வற்புறுத்தலால பொறுமையா உட்கார்ந்திருந்தாலும் அந்த நம்பி மண்ணெல்லாம் நிகழ மன்னனாய் மன்னும் மணிமுடி சோழன்ங்கிற பகுதியை பாடினது மனசுல சுகமா பதிஞ்சது அல்லவா? இந்த வீர பரம்பரையில சிவயோகம் மட்டுமே வலுத்திருந்ததால என் தந்தைய தனாதிகாரி புண்ணிய புருஷர்னு பாராட்டினார். எனது யோகம் முழுக்க முழுக்க ராஜயோகம்னு காட்டுறேன். இப்ப இவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டு வைப்போம். அந்த புண்ணிய புருஷரோட விருப்பத்தை நிறைவேற்றணுமா? நான் என்ன செய்யட்டும்? விறுவிறுப்பான கட்டம். சரி, தக்கோலம் காஞ்சிக்கு வடகிழக்கே 27 கிலோமீட்டர், அரக்கோணத்திற்கு தென்கிழக்கே 13 கிலோமீட்டர். குருக்ஷேத்திரம் பண்டைய வரலாறுகள்ல 56 தேசங்கள் பற்றின குறிப்புகளை காணலாம். அவற்றில் ஒண்ணு குரு, நம் நாட்டின் வடபகுதியில இருந்த பகுதி. ஹஸ்தினாபுரம் பிரதான தலைநகரம் டெல்லிக்கு வடகிழக்கே ஏறத்தாழ 100 கிலோமீட்டர். பின்னாளில் ஏற்பட்ட பிளவுகளால இந்திரபிரஸ்தம் பாண்டவர்களின் தலைநகரம் ஆயிடுச்சு. இது டெல்லியின் ஒரு பகுதியாக கருதப்படுது. குருக்ஷேத்திரம் டெல்லிக்கு வடக்கே 160 கிலோமீட்டர். இங்கே நடந்த பெரும் போருக்கு காரணங்கள் துரியோதனின் பேராசை, கௌரவரின் சூழ்ச்சி. முன்னூட்டுங்கிற எழுத்துகள் வடமொழியில உபசர்க்கம் எனப்படும். சகவாசம், இதுல சக முன்னொட்டு, இது உருமாற்றம் பெறாமல் இணையும். இங்க உடன் கூட என்ற பொருள்ல வாசம் என்பதோட சேர்ந்து இணைந்து தங்கியிருப்பது, குடியிருப்பது என்றெல்லாம் அர்த்தம் கொடுக்குது. சுருக்கமா நட்பு, நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. நூலை கற்க கற்க மேன்மேலும் இன்பம் தருவது போல நற்பண்பாளருடன் பழக பழக அந்த நட்பு இன்பம் தரும்னு தெய்வப்புலவர் சொல்றார். சிவஞான செல்வர்களோட கண்டராதித்தர் கொண்டிருந்த நட்பு சிவஞான கண்டராதித்தர் என்கிற பெரும் புகழ தந்தது. ரிஷபாரூடர், ரிஷபம் காளை, இங்க நந்தி. ஆரூடர் அந்த வாகனத்தின் மேல் ஏறி அமர்ந்தருளும் சிவபெருமான். ஆரூட, ஆரோகண இதெல்லாம் ஒரே பொருளை தரும் சொற்கள். ஏறி அமர்தல். கருடாரூடர், கருடன் மேல் அமர்ந்தருளும் திருமால். நல்லது, அடுத்த பகுதியில சந்திப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.